அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராஷிகலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இது போல் தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவரை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே சூப்பரான 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இந்த எண்ணெய் கவரை இப்படி தூக்கி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம எண்ணெய் கவரில் இது போல் தக்காளியெல்லாம் போட்டு வச்சோம்னா, நார்மலாக நம்ம தக்காளியை வைக்கிறதுக்கும் இது போல் நம்ம எண்ணெய் கவரில் தக்காளியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா, நார்மலாக ஒரு தக்காளி 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும்னா, இது போல் எண்ணெய் கவரில் நம்ம போட்டு வைக்கிறதுனால கண்டிப்பாக 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் தக்காளி ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டு பாத்ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் இந்த எண்ணெய் கவரை வச்சு எப்படி சூப்பரான டிப்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எண்ணெய் கவரை பார்ட்டாக இது போல் கழட்டிக்கலாம். அதாவது பீஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெய் கவரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பீஸ் வரைக்கும் வரும். நான் அதனால் ஒரு எண்ணெய் கவரை 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட எத்தனை எண்ணெய் கவர் இருக்குதோ நீங்கள் அத்தனை எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எண்ணெய் வாங்கின பிறகு அந்த கவரை இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன தான் சிகாமணியாக இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டு கதவுங்கள்லாம் இது போல் சும்மா தேய்ச்சி கொடுத்தோம்னா வார்னிஷ் அடித்தா எந்த அளவுக்கு லுக்கு பளபளன்னு இருக்கும் அந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். மழை டைம்லாம் நம்ம இது போல் பண்ணிவிட்டோம்னா நம்ம கதவுகளுடைய லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பாத்ரூம் கீழே பிவிசி டோர் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது போல் உப்புக்கரை படிஞ்சு போயிருக்கும். அது மாதிரி உப்புக்கரை படிஞ்சு போயிருந்தா நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் எண்ணெய் கவரை இது போல் கட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயை நல்லா நம்ம அந்த பிவிசி டோரில் தேய்ச்சி கொடுத்தோம்னா அதுக்கு மேலே உப்புக்கரை மறுபடியும் சேராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் சோஃபா கட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் நம்ம எண்ணெய் போட்டு துடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் நம்ம ஒவ்வொரு வாட்டி எண்ணெய் வாங்கின பிறகு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கவரை வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போகிறதுக்கு பதிலாக இது போல் 4 கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சமான எண்ணெயை மட்டும் நம்ம வீட்டுக்கு கட்டல் சோஃபாலாம் நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த எண்ணெயும் நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு கட்டல் சோஃபாவோட லைஃப்பும் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இது போல் தேங்காய் கீரை கத்திரிக்கோல்லாம் இரும்பில் வச்சுருப்போம். அது என்ன ஆகும்னா அப்படியே துரு பிடிச்சி போயிருக்கும். ஸோ நம்ம இது போல் எண்ணெய் கவருக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக இருக்கும்ல, அந்த எண்ணெயே போதும். நம்மளோட இரும்பு கத்திரிக்கோல் எல்லாத்துக்குமே நம்ம இது போல் தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இது போல் தேய்ச்சி கொடுக்கறதுனால நம்ம அந்த இரும்பு பொருளில் மறுபடியும் துரு அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எண்ணெய் வாங்கின பிறகு அந்த கவரை போடுறதுக்கு பதிலாக இது போல் ஒரு வாட்டி சும்மா லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம காய் அரிகிற கத்திலாம் பார்த்திங்கன்னா துரு அதிகமாக பிடிச்சிருச்சுன்னா அதோட என்ன ஆகாதுன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணாது. ஸோ இது போல் எண்ணெய் கவரை நம்ம இது போல் நல்லா அந்த கத்தியில் ரோல் பண்ணிவிட்டு ஒரு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம்னா இந்த கத்திக்கு ஒரு உரம் மாதிரி இருக்கும். நம்ம அதை பிரிச்சுட்டு தான் கத்தி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இது போல் ரோல் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கீழ் வழியாக கத்தி எடுத்தாலே அந்த கத்தி ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியை அப்படியே நம்ம அந்த ஹோல்ஸில் சொறி விட்டோம்னா நல்ல ஒரு கத்திக்கு ஒரு உர மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு அந்த கத்தி எடுத்தாலும் இல்லை நம்ம குழந்தைங்க அந்த கத்தி எடுத்தாலும் நமக்கு தெரியாமல் அந்த கத்தியை நம்ம வெட்டிப்போம். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சிசருக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இது போல் பண்ணி நல்லா ஒரு உர மாதிரி ஃபுல்லாக போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு தேவைன்னும் போது நம்ம அந்த சிசரை எடுத்துக்கலாம். அந்த ரப்பர் பேண்ட் போட்ட அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, எண்ணெய் கவர், அதை அப்படியே இருக்கும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த உரையில் நம்ம கத்திரிக்கோலை சொறி வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய்லாம் நம்ம நிறைய பேர் பேக்கெட்டில் வாங்குவோம். அந்த பேக்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி பாட்டிலில் வச்சுட்டு மிச்ச தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது இந்த எண்ணெய் கவரில் அந்த எண்ணெய் கவரை தூக்கி அப்படியே குப்பையில் போடுறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களுடைய ஹஸ்பண்டோட ஷூக்கெல்லாம் இது போல் தேய்ச்சி கொடுத்தோம்னா நல்ல பாலிஷ் போட்ட லுக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் இது போல் வுட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். கரண்டி, அதுக்கப்புறம் இது போல் ரொட்டி கட்டை,
நெக்ஸ்ட்டு இது போல் நம்ம சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் கூட நம்ம வந்து வுட்டில் வந்து வச்சுருப்போம். இந்த மழை நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பூசண பூத்தா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம இது போல் எண்ணெய் கவரை வச்சு அழகாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தொடச்சி கொடுத்தோம்னா நம்ம அந்த உடன் பொருட்கள் எல்லாத்து மேலேயும் வந்து அந்த எண்ணெய் பட்டு அது சீக்கிரமாக வந்து அது வந்து ஃபங்கஸ் வர்றது, ஒரு மாதிரி கருப்பாகிறது, அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து இடியாப்பெல்லாம் புளியும் போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்புறம் இடியாப்பம் புளிவோம். அந்த மாதிரிலாம் புளியத்துக்கு பதிலாக இது போல் எண்ணெய் கவரை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபுல்லாக அந்த இடியாப்ப கொழாக்குள்ளே வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புளிஞ்சோம்னா அந்த கவரில் இருக்கிற எண்ணெயே வந்து நல்லா அந்த குழாயில் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளால ஈஸியாக வந்து இடியாப்பம் வந்து புளியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அந்த எண்ணெயோட யூசேஜும் வந்து கம்மியாகும், இடியாப்பமும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து தோசைக்கெல்லாம் சீசனிங் பண்ணோன்னா இது போல் எண்ணெய் கவரை வச்சு சீசனிங் பண்ணிங்கன்னா எண்ணெயோட தேவை வந்து கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இது போல் சேஃப்டி கேட்டு அப்புறம் ஜன்னலில் இருக்கும் பார்த்திங்களா, கிரில் கம்பி, இந்த மாதிரி கம்பிங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ணெய் கவரை வச்சு சூப்பராக வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இது போல் தாழ்பால் பகுதிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் கவரை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்திங்கன்னா நல்லாவே வந்து லூஸ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் இது போல் எண்ணெய் கவரை போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து நம்ம சாதாரணமாக எண்ணெய் விட்டால் எப்படி லூஸாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டு பூட்டு சாவி வந்து ரொம்ப மக்கார் பண்ணுச்சு அப்படின்னா இது போல் எண்ணெய் கவரை வச்சு நீங்கள் வந்து எல்லா சாவிக்கும் வந்து தொடச்சி கொடுத்துக்கோங்க. அந்த கவரில் இருக்கிற எண்ணெயே போதும். நல்லாவே நம்ம பூட்டும் சாவியும் வந்து நல்லாவே லாக் ஆகி அதுக்கப்புறம் திறக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம அந்த பூட்டுக்குள்ளே கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக லாக் ஆகுது அப்படின்றத. இது போல் உங்கள் வீட்டில் மக்கார் பண்ணுற பூட்டு சாவிக்கெலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். இரும்பு டூல்ஸு, அதாவது சுத்தி, கடப்பாரை அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். உளி அந்த மாதிரிலாம். இது எல்லாமே இரும்பில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும். அந்த மாதிரிலாம் துரு பிடிச்சிச்சா சீக்கிரமாகவே அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம தூக்கி போடுற எண்ணெய் கவரில் இருக்கிற எண்ணெய் மட்டுமே போதும். நம்ம சூப்பராக அந்த பொருள், அந்த இரும்பு பொருள் எல்லாத்து மேலேயும் வந்து நம்ம இது போல் தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த இரும்போட டூல்ஸ் லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்ப சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் காற்றடிக்கிற பம்ப் இருக்கும். அந்த பம்ப்பு வந்து நம்ம அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம அந்த பம்ப் வந்து மேலே ஏறி அடிப்போம் பார்த்திங்களா, இந்த மேலே ஏறி இறங்குற அந்த கம்பியில் வந்து நம்ம இது போல் எண்ணெய் கவரை வந்து தேய்ச்சி கொடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பம்ப்பு வந்து அடிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வீட்டில் வந்து அடிக்கடி இது போல் எண்ணெய் கவர் வந்து வாங்குவோம். அந்த எண்ணெய் கவரை வந்து நம்ம வேஸ்ட்டாக அப்படியே தூக்கி போடாமல் இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ராசி கலெக்ஷன் வந்து இன்றைக்கான அப்டேட்ஸ் தான். இந்த சூப்பரான ஃப்ராக் வந்து எவ்வளோனா 1300 இதோட ஷால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்திங்கனாலே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான குர்த்தி எல்லாமே வந்து 800க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீச் அண்ட் ஒயிட் கலர் காம்போ இருக்குது. 2 கலர் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் எதனா ப்ளேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான ஃப்ராக் தான். இதை வந்து நம்ம 850 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ராகில் வந்து கிட்டத்தட்ட 10 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ் வந்து மாறுபடும். ஏன்னா வந்து நம்ம டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்லேருந்து நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ரொம்ப அதிகமாகலாம் டிஃப்ரென்ஸ் வராது. ஆனாலும் இருந்தாலும் மார்க்கெட்லேயே நம்மக்கிட்ட தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கவரை என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருனா எண்ணெய் கவரை வந்து தூக்கி போடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசி கலாட்டா. உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு